கல்வாரி லெந்து கால தியானங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் தேசங்களுக்கு நற்செய்தியின் ஊழியத்தின் சார்பாக IMTV நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். IMTV மூலமாக செய்து கொண்டிருக்கும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதில் ஊழியம் செய்யும் ஊழியக்காரர்களையும் அதில் நடத்துகின்ற பொறுப்பாளரையும் தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தை கடந்து செல்லுகிறோம். அநேக உள்ளங்கள் உடைக்கப்பட இந்த வார்த்தைகள் அநேக பிரயோஜனமாக இருக்க தேவன் உதவி புரியும்படி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, நன்றி அப்பா. இந்த லெந்து கால நாட்களில் தகப்பனே, நீர் IMTV மூலியமாக செய்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க தகப்பனே. செய்தி கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனே நன்மை நாட்கள் முடிச்சுட்டு தகப்பனே. இந்த செய்தி அநேக உள்ளங்கள் உடைக்கப்பட அநேகர் உமக்கு நேராக வந்து உம்முடைய நாமத்தை தெரிந்து கொள்ள நீங்கள் உதவி புரியுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். என் தேவன் தாமனே இந்த செய்தி வேலை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய நாமத்தை மட்டும் இந்த இடத்தில் பிரயோஜனப்படுத்துக. என் தேவன் உதவி புரிய வேண்டுமாய் இறைவன் இயேசு கிறிஸ்துவில் வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேசங்களுக்கு நற்செய்தி ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த IMTV பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் அத்தனை பேருக்கும் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் சுமந்த அந்த வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதை குறித்து ஒரு பாடலை இப்பொழுது நான் உங்களுக்காக பாடுகிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. உலகோர் உன்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா? உற்றார் உன்னை வெறுத்தாலும் உந்தன் சிலுவையை சுமப்பாயா? உந்தன் சிலுவையை சுமப்பாயா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? உலக மேன்மை அற்பம் என்றும் உலக ஆஸ்தி குப்பை என்றும் உள்ளத்தினின்று கூறுவாயா? ஊழியம் செய்ய வருவாயா? ஊழியம் செய்ய வருவாயா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? இயேசு என்றால் என்ன விலை என்றே கேட்டிடும் எத்தனை பேர் பிள்ளைகள் அப்பம் கேட்கின்றனர். ஜீவ அப்பம் தருவாயா? ஜீவ அப்பம் கொடுப்பாயா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல் மேய்கிறார் பாவ புல்வெளியில். மேய்ப்பன் இயேசுவை அறிந்த நீயும் மேன்மையை நாடி ஓடுகின்றாய். மேன்மையை நாடி ஓடுகின்றாய். உனக்காக நான் மரித்தேனே,
எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். ஆமென். பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தேசங்களுக்கு நற்செய்தி, குட் நியூஸ் டு த நேஷன் என்ற ஊழியத்தின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் IMTV நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை உங்கள் மகதில் பகிர்ந்து கொள்ளும்படியான கிருபை கொடுத்த தேவனுக்கு முதலாவது நன்றி. ரெண்டாவது, IMTVனுடைய டைரக்டர் அண்ட் ஆல் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப்ஸ், அந்த அனைத்து ஊழியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட இந்த லெந்து காலங்களிலே உங்களோடு கூட பீஸ் த்ரூ த கிராஸ், சிலுவையின் மூலம் சமாதானம் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தம் உள்ள தேவனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த லெந்து காலங்களிலே சுவாமி எங்களை முற்றிலுமாக உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாதா, நாங்கள் உம்மிலே இன்னும் வளர, உம்மிலே இன்னும் கிட்டி சேர, உமக்கு பிரியமான வாழ்வை நாங்கள் ஆண்டவரை மேற்கொள்ளத்தக்கதாய் இந்த காலங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. எங்களை தற்பரிசோதனை செய்து எந்த அளவுக்கு தேவனை விட்டு விலகி இருக்கிறோம் என்பதை அறிந்து உமக்குள்ளாக நெருங்கி ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் தரும்படி ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய சிலுவையை குறித்து, நீர் அதன் மூலமாக எங்களுக்கு கொடுக்க இருக்கிற சமாதானங்களை குறித்து நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் உள்ளங்களிலே நீங்கள் பேசுங்கப்பா. எல்லாரையும் பக்கம் திருப்பி அருளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். Glory to God. மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் தேசங்களுக்கு நற்செய்தி, குட் நியூஸ் டு த நேஷன் என்ற ஊழியத்தின் சார்பில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட IMTV மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு, பீஸ் த்ரூ த கிராஸ், சிலுவையின் மூலம் சமாதானம். இதற்கு ஆதாரமாக கொலோசியர் 1:20 ஏசாயா 26:3 என்ற பகுதிகளை நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த சிலுவையின் மூலம் சமாதானம், அந்த சிலுவை குறித்து ஒரு சில நிமிடங்கள் நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு கிராஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிலுவை என்றாலுமே அது ஒரு சாபத்தின் சின்னமாய் காணப்படுகிறது, அவமானத்தின் சின்னமாய் காணப்படுகிறது, பாடுகள் நிறைந்து வேதனைக்குரிய ஒரு சின்னமாய் காணப்படுகிறது. யூதர்கள் அவருடைய காலங்களிலே சிலுவையை ஒரு தண்டனைக்குரிய பொருளாகவே அவர்கள் கருதி வைத்திருந்தார்கள். இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு கூற்று என்னவென்றால், இன் ஜென்ரல் கான்செப்டில் பார்ப்போம் என்றால், சிலுவை என்றாலே அது கிறிஸ்தவருடையது என்று நாம் பார்க்கிறோம். அதில் சர்ச்சில் வைத்திருப்பார்கள், சர்ச்சுக்கு மேலே சிலுவை வைத்திருப்பார்கள், மற்றும் செயினில், கீ செயினில், பைக்கில், காரில், டிஷர்ட்டில் அந்த சிலுவை அடையாளத்தை அவர்கள் வைத்திருப்பது அது இயல்பாகவே காணப்படுகிறது. பட் ஓல்டன் டேஸ், அந்த காலங்களிலே சிலுவையை என்றாலே இஸ் ஒன்லி ஃபார் கிரிமினல்ஸ் அண்ட் ஸ்லேவ்ஸ். அந்த சிலுவை என்பது கிரிமினல்களுக்கும் அடிமைகளுக்குமே நியமித்திருந்த ஒரு பொருளாக காணப்பட்டது. அந்த ஆண்டவர் சுமந்த அந்த சிலுவையை பார்க்கும் பொழுது அது 110 பவுண்ட்ஸ் ஆர் மோர் என்று சரித்திரம் சொல்லுகிறது. கிரிமினல்ஸ் இந்த சிலுவையை சுமந்து கொண்டு அவர்களை அறையும் இடம் வரைக்கும் அதை சுமந்து செல்ல வேண்டும் என்று வரலாறு கூறுகிறது. மரத்தில் தான் குற்றவாளிகளை அறைவது வழக்கம் என்று அந்த காலங்களிலே அவர்கள் வைத்திருந்தார்கள். மற்றும் யார் யாருக்கு இப்படிப்பட்ட தண்டனை அவர்கள் வழங்குகிறார்கள் என்று நாம் பார்ப்போம் என்றால், இது முதலாவது கடற்கொள்ளைக்காரர்களுக்கு இந்த சிலுவை மரணத்தை அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். இரண்டாவதாக ஹைவே ராபரர்ஸ், வழிப்பிரயாண கொள்ளையர்கள், அவர்களுக்காக இந்த சிலுவை மரணத்தை நியமித்து வைத்திருந்தார்கள். மற்றும் பொய்சாட்சிக்காரர்கள், பொய்களை சொல்லுகிற மக்களுக்காகவும், சமூக விரோதிகள், தேச துரோகிகளுக்காக இந்த சிலுவையை அடையாளமாக வைத்திருந்தார்கள். எஜமானருக்கு துரோகம் செய்த அடிமைகளுக்காக இந்த சிலுவை மரணத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். மட்டுமல்ல, கொலைக்காரர்கள்,
அவர்களுக்கு இந்த சிலுவை மரணத்தை அவர்கள் நியமித்திருந்தார்கள். கிராஸை குறித்து, சிலுவை குறித்து உன்னதமான தன்மைகள், அதை பற்றி விளக்கம் என்னவென்றால், இட் இஸ் a symbol for Christian. இது அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு அடையாளமான ஒரு சின்னமாக இந்த சிலுவை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இட் ரிவீல்ஸ் த கேரக்டர் ஆஃப் த பர்ஃபெக்ட் அண்ட் கிரேட் லவ் ஆஃப் காட். இது தேவனுடைய ஒரு பெரிதான ஒரு அன்பையும் அவருடைய சுபாவத்தையும் வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக இந்த சிலுவை காணப்படுகிறது. இட் எம்பசைசஸ் த broken relationship of human and God was renewed through the death of Jesus on the cross. ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே மரித்ததன் மூலமாக தேவனுக்கும் மனுக்குலத்துக்கும் பிரிந்து போன அந்த உறவை இணைக்கத்தக்கதான ஒரு அடையாள சின்னமாக இந்த சிலுவை காணப்படுகிறது. The holy blood was shed that redeemed us all. அந்த பரிசுத்த ரத்தம் அந்த சிலுவையிலே சிந்தி நம்மை மீட்டு கொண்ட ஒரு அடையாளமாக அந்த சிலுவை காணப்படுகிறது. The blood stains and the nailed holes confirm the blood sacrifice was made on our behalf. தேவன் நமக்காக நம்மேல வைத்திருக்கிற அன்பினாலே அந்த சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய கரங்களிலும் அவருடைய கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டு அதில் காணப்பட்ட அந்த சிலுவையினுடைய கரைகள், அந்த ஸ்டெயின்ஸ், அவைகள் அதை ஊர்ஜிதப்படுத்துகிறது. தேவன் நம்மேல வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுது. பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, கொலோசியர் 1:20 இப்படியாக சொல்கிறது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று. ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பினாலே தான் இந்த சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பினாலே தான் அந்த பாடுகளையும் சாபங்களையும் அந்த சிலுவிலே சுமந்து தீர்த்து நாம் பெற்றிராத இழந்து போன அந்த சமாதானத்தை இந்த சிலுவையின் மூலமாக, அவருடைய மரணத்தின் மூலமாக, அந்த ரட்சிப்பின் மூலமாக, மீட்பின் மூலமாக கர்த்தர் உனக்கும் எனக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். அவர் ரத்தம் சிந்தினதினாலே, வேதம் சொல்கிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆகவே இந்த பரிசுத்த ரத்தம் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக சிந்தினதினாலே தேவன் நம்மை பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து நமக்கு மெய் சமாதானத்தை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சிலுவை மரணத்தின் மூலம் சாபம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டிருக்கிற சாபத்தை அவர் சிலுவையின் மரணத்திலே அவர் அறைந்து தீர்த்தபடினாலே ஆண்டவர் நாம் இழந்து போன சமாதானத்தை கர்த்தர் நமக்கு அருள் செய்கிறார். அது மாத்திரமல்ல, வியாதியின் கொடுமையில் காணப்பட்ட அந்த காரியங்களை, நம்முடைய வியாதிகளின் உக்கரங்கள் எல்லாவற்றையும் அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள் என்ற வசனத்தின்படி அவர் சுகமாக்கி நமக்கு அந்த வியாதியிலிருந்து ஒரு மெய் சமாதானத்தை கொடுத்த ஒரு தேவனாய் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, பிசாசின் கட்டுகளிலும் மை மாந்திரிகங்களிலே கட்டப்பட்டு ஆண்டவர் செயலிழந்து போய் தவித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் சிலுவையின் மரணத்தின் மூலமாக ஒரு பெரிய விடுதலை கொடுத்ததினாலே அந்த பிசாசின் கட்டுகளிலிருந்து தேவன் அவளை விடுவித்து அவளுக்கு மெய் சமாதானத்தை தந்தருளினார். சிலுவையின் மூலம் மனுக்குலம் இழந்த தேவ உறவை ஆண்டவன் சிலுவையின் மூலமாக கொடுத்ததினாலே இழந்து போன சமாதானத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 53:5 சொல்கிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயம்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக ஆண்டவராகிய கர்த்தர் அந்த கோர சிலுவிலே தன்னுடைய சரீரத்தை அவர் ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 26:3 இப்படியாக சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பூரண சமாதானம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது என்று நாம் பார்ப்போம் என்றால், பிரியமானவர்களே, தேவனை உறுதியாய் பற்றுக்கொள்ளுகிற ஒரு மனதை நமக்கு வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, டிசம்பர் 31 இரவன் பார்க்கும் பொழுது த ஹோல் வேர்ல்டு இல்லையா அந்த வாட்ச் நைட் சர்வீஸ்க்காக இருப்பார்கள். அப்பொழுது அவளை என்ன பண்ணுவாங்க, பொறுத்து நெடுப்பார்கள். அந்த 31
சரியாக டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இரவு 12 மணிக்கு அந்த ஆலய மணி சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் ஜெபிப்பாங்க இல்லையா? அதற்கு பிறகுதான் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. அந்த ஜெபிக்கிற அந்த நேரத்தில் அநேக தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பார்கள் இல்லையா? ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் உமக்கு பிரியமாய் ஒருவேளை நான் வாழ்ந்திருக்கக்கூடும் இல்லையா? என்னை மன்னித்து கொள்ளுங்கள். இதற்கு பிறகு இந்த புதிய ஆண்டிலே புதியவிதமான ஆசீர்வாதங்கள், புதியவிதமான திருப்பங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வரணும். அநேக இடத்துல நான் கோவப்பட்டிருக்கிறேன், அநேக இடத்துல சண்டை போட்டிருக்கிறேன், அநேகருக்கு விரோதமாக நான் காரியங்களை செய்திருக்கிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை புதிய மனுஷனாய் மாற்றும் என்று சொல்லுகிற மக்களும் உண்டு. நான் சின்ன வயதில் இருக்கும்போது எங்கள் அப்பா 2 ரூபாய்க்கு மேலே எங்களுக்கு தரமாட்டாங்க அந்த காலத்தில். இல்லைனா 1 ரூபா 50 பைசா அப்படி தான் தருவாங்க. எங்களுக்கு ஒரு ஆசை, அப்பா கிட்ட அந்த 31ஆம் தேதி இரவு ஒரு 2 ரூபா அது வாங்கிட்டு போயிட்டு நான் என்னுடைய சகோதரர்லாம் எல்லாம் 2 ரூபா வாங்கிட்டு போயிட்டு ராத்திரி ஜெபிக்கும் போது இட் வாஸ் இன்னசென்ட் ப்ரேயர். இப்படி அந்த அந்த மணி ஓசை கேட்ட உடனே நான் கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த புது வருஷத்தில் அநேக 2 ரூபாங்க எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெபித்த நேரங்கள் உண்டு. அதற்கு வளர்ந்த பிறகு தான் எங்களுடைய வாழ்க்கைக்காக அநேக கமிட்மெண்ட், அநேக பொருத்தனைகளை நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு தேவனை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் என்கிற மனது நமக்கு வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு மனது நமக்கு வேணும். அதுதான் கர்த்தர் சொல்கிறார், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மை நம்பி இருக்கிறபடியால். அந்த மனசு நமக்கு வேணும். அடுத்தது, we should have a trust on Jesus. We should have a faith on Jesus. ஆண்டவனுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் எல்லாம் செய்து முடிப்பான்ற ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்று இந்த பரிசுத்த ஆவியை நமக்கு உணர்த்துகிறார். அவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு மனது நமக்கு வேண்டும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற ஒரு மனது நமக்கு வேண்டும். என்னில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தூக்கி எறிய வேண்டும் என்கிற ஒரு மனது நமக்கு வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய சுபாவங்கள் என்னில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய சுபாவங்கள், அவருடைய அன்பு நமக்குள்ளே பிரதிபலிக்க வேண்டும். அவருடைய தாழ்மை நமக்குள்ளே பிரதிபலிக்க வேண்டும். அவருடைய ஜெப ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெப ஜீவியம் என்று பார்த்தால், நம்ம இன்னைக்கு ஒர்க்கிங் உமன், ஒர்க்கிங் பர்சன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போத் ஆர் ஒர்க்கிங் அநேக இடங்களில் இல்லையா? அப்போது காலையில் எழுந்துச்சு சமைச்சு முடித்து பிள்ளைங்களை ரெடி பண்ணி, ஹஸ்பண்டை ரெடி பண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ணி அவங்க ஓடுறதுக்கே நேரம் இருக்கும். நிறைய பேர் கேட்டால், ஐ எம் சாரி பிரதர், எங்களுக்கு we don't have time to meditate the word of God in the morning. எங்களுக்கு நேரமில்லை, தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கு நேரமில்லை என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நம்ம என்ன கேட்கிறோம்? ஆண்டவரே, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதங்களை வருஷிக்க பண்ண மாட்டேன்னு சொன்னிடே, ஆசீர்வாதங்களை கொட்டுங்க ஆண்டவரே. சரி, எப்படி கொட்டு வராண்டவர்? தலைமையில தான் கொட்டு வராண்டவர் இல்லையா? பிரியமான தேவச்சனமே, when there is no connection between you and God, தேவனுக்கும் உனக்கும் சரியான உறவு ஜெபத்தில் இல்லாத பட்சத்தில் how can you will claim the promises of God? ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த வாக்குத்தத்தங்களை எப்படி நீ சுதந்தரித்துக் கொள்ள முடியும்? There must be a link between you and God always is very important. தேவனுக்கும் உனக்கும் இருக்கிற உறவு சரியாக இருக்க வேண்டும் என்று நாம் காண்கிறோம். இன்னைக்கு நெட்வொர்க் எல்லாம் பார்க்கும்பொழுது இப்போ அநேக நெட்வொர்க் எல்லாம் வருகிறது இல்லையா? அதை போட்ட உடனே நெட்வொர்க் எல்லாம் காலியான்னு போயிடும். கடைசியில் பார்த்தா there is no network அப்படின்னு சொல்லும். So we have to pay for it இல்லையா? ஆனால் there is 24 hours without any break, without any connectivity இல்லாமல் ஃப்ரீ கனெக்ஷன் எதுனா தேவனுக்கும் உனக்கும் இருக்கிற உறவு. நம்ம குளிக்கும் போது கூட ஆண்டவரேன்னு கூப்பிடலாம், நம்ம ரெஸ்ட்டில் எடுக்கும்போது ஆண்டவரேன்னு கூப்பிடலாம், படுக்கும்போது ஆண்டவரே கூப்பிடலாம், சாப்பிடும்போது ஆண்டவரே கூப்பிடலாம், மற்றொரு சம்பாதிச்சுட்டு விட்டு உறங்க போகும்போது ஆண்டவரேன்னு கூப்பிட்டா there will be a real connection between you and God is always. It's a free Wi-Fi, free network. ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு செவி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். எந்த தெய்வம் அப்படியாக சொல்லியிருக்கிறது பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, கால் அப்பான் மீ, என்னை நோக்கி கூப்பிடு என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ நாம் தேவனை நோக்கி நாம் அழைக்கும் பொழுது இம்மீடியட்டாக கனெக்டிவிட்டி இஸ் தேர். ஆண்டவர் உடனே நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க அவர் ஆவலாக இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கு மறந்து போகிறோம், தேவனை தேடுவதற்கு மறந்து போகிறோம்.
ஆனால் தேவனிடத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்கள் வர வேண்டும் என்று நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஒரு சமயம் எனக்கு தெரிந்த ஒருவர் சொன்னார், ஒரு ஹாஸ்டல், அந்த ஹாஸ்டலில் பார்க்கும்பொழுது ஒரு கிறிஸ்டியன் ஹாஸ்டல். இப்பொழுது இருக்கிற ஹாஸ்டல்லாம் எவ்ரி சண்டே சிக்கன் பிரியாணி இல்லை பீஃப் பிரியாணி இல்லை நான்வெஜ் நிறைய தராங்க. ஆனால் அந்த காலத்தில் இந்த ஹாஸ்டலில் பாய்ஸ் ஹாஸ்டல் முட்டை மட்டும்தான் கிடைக்குமா. அந்த முட்டை என்றைக்கு சண்டே மட்டும் கிடைக்கின்றது எல்லா குழந்தைங்களுக்கும் தெரியும். அப்போ ஹாஸ்டல் வார்டன் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். அவர் என்ன பண்ணுவார், சாப்பாடு நேரத்தில் 12 மணிக்கு பெல் அடிச்சோன்னு எல்லாம் லைனாக ஒரு முகத்தை ஒரு பார்க்குற மாதிரி 2 ரோ, அதுக்கு பிறகு ஒரு முகத்தை ஒரு பார்க்குற மாதிரி 2 ரோ எல்லாம் உட்காருவாங்க. அப்போ அந்த சாப்பாடு தட்டை எடுத்துன்னு ஏசு நல்லவர் ஏசு நல்லவர் பாட்டு பாடிங்கன்னு சாப்பாடை வாங்கும்போது எல்லாருடைய கண்ணும் அரிசி மேலே இருக்காது, அப்பளம் மேலே சாப்பாடு மேலே இருக்காது, சாம்பார் மேலே இருக்காது, ரசம் மேலே இருக்காது, கூட்டு மேலே இருக்காது, அப்பளம் மேலே இருக்காது. கடைசியில் ஒன்று இருக்கும், முட்டை. அந்த முட்டை மேலே தான் எல்லாருடைய கண்களும் இருக்குமா. அப்போ அந்த முட்டை கிடைக்க போதுன்னு ரொம்ப சந்தோஷம் பிள்ளைங்களுக்கு இல்லையா, அந்த 1 வீக் இல்லாமல் அன்றைக்கி கிடைக்கிறதுனால. அதனால் அந்த பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போ எல்லோரும் முட்டை வாங்கிட்டு லைனாக இப்போ உட்காரும்போது அந்த ஐயா சொல்லுவார், ஹாஸ்டல் வார்டன், நான் ஜெபம் சொல்லும் போது எல்லோரும் கண்ணை மூணும். ஹி வாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். அதனால் ஒரு தம்பி கூப்பிட்டு நீ ஜெபம் செய்ப்பா அப்படின்னு சொன்னார். அவன் என்ன பண்ணான், ஜெபம் சொல்லிட்டு டக்குன்னு முட்டை மேலே அவன் கை வச்சிருவானா. ஏன்னா அந்த ஜெப நேரத்தில் எல்லாரும் கண்ணை மூடும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஓடி வந்து மற்றவங்களுடைய முட்டையை எடுத்துன்னு போயிடுவாங்களாம். அதனால் அவன் என்ன பண்ணுவானோ முட்டை மேலே டக்குன்னு கை வச்சுட்டு ஆண்டவரே நேற்று பண்ண ஜெபம் ஆமேன்னு சொல்லுவானா. அப்படின்னா ஆண்டவர் வந்து நேற்று அவன் என்ன ஜெபம் பண்ணான்னு சொல்லிட்டு ரீகலெக்ட் பண்ணி அவர் யோசிக்கணும் இல்லையா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையும் அப்படி தான் காணப்படுது. ஆண்டவரே ஐ எம் வெரி டயர்ட், ஐ எம் சாரி லார்ட், ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு ப்ரே அண்ட் ரீட் த வேர்ட் ஆஃப் காட். இன்றைக்கி அநேகர் வந்து ஜெபம் மாத்திரம் பண்ணுவாங்க, வேதத்தை வாசிக்க மாட்டாங்க. சில பேர் வேதத்தை வாசிப்பாங்க, ஜெபிக்க மாட்டார். சில பேர் 2மே பண்ண மாட்டாங்க இல்லையா. அதனால் கர்த்தர் வந்து வேதத்தை கேளாதபடிக்கு வாசிக்காதபடிக்கு ஏறெடுக்கிற ஜெபம் அருவருப்பானதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, 2மே தண்டவாளம் போல் நம்முடைய வாழ்க்கையில். ட்ரெயின் அது மேலே போகுது, இன்ஜின் போகுது, இந்த பக்கம் ஜெப வாழ்க்கை, இந்த பக்கம் வேத வாசிப்பு. நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார். நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை சத்தத்தை நாம் வேதத்தின் வசனங்களின் மூலமாக கேட்கிறோம். ஸோ 2மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். தேவனுடைய சுபாவங்கள் என்னில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய மன்னிப்பு, ஆண்டவருடைய மனதுருக்கம், ஆண்டவர் அநேகருக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. உங்களாலான நன்மைகளை உங்களுடைய ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் விதவைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் நீங்கள் செய்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். மதர் தெரேசா தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அன்பை ருசி பார்த்ததினாலே ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்ற வசனத்தின்படி அநேக ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் தெருவில் வீசப்பட்ட குழந்தைகளுக்கும் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களுக்கும் அந்த கல்கத்தாவில் அருமையான ஒரு ஆசிரமத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் the only woman who can travel the whole world without passport except South Africa யாருன்னா மதர் தெரேசா ஒன்லி. அவர்கள் சொமாலியாவில் ஒரு பெரிய பஞ்சம்னா இங்கேருந்து ஒரு பெரிய டீமை கூட்டு கொண்டு போகிறார்கள். அவளுக்கு வேண்டிய மருந்து, சாப்பாடு, உணவு, உடை எல்லாத்தையும் கொண்டு போகிறார்கள். எங்கெங்கெல்லாம் பயங்கரமான பசியில் வாடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இங்கேருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு போகிறார்கள். தட்ஸ் வை த என்டையர் வேர்ல்டு அவர்களுக்கு வித்தவுட் பாஸ்போர்ட் அவளை அனுமதிக்கிறது. பிரியமானவர்களே, என்ன அருமையான ஒரு தியாகமான ஒரு குணங்கள். ஆண்டோடைய குணம் அந்த அம்மானுடைய உள்ளத்தில் பிரதிபலித்திருக்கிறது. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் அவளை வைத்திருக்கிறார். மட்டுமல்ல, தேவ வசனங்களுக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் தேவனுடைய வசனத்துக்கு நான் முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற ஒரு மனது நமக்கு இருக்க வேண்டும். அந்த ஒரு எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கும்போதே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். அதை நீ நடைமுறை வாழ்க்கையில செயல்படுத்துவாயானால் உன்னுடைய ஆசீர்வாதம் இன்னும் அதிகமாக இருக்கும். புரியுதா பிரியமானவர்களே? அடுத்தது, பிறருடன் சமாதானத்துடன் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கூடுமானால் யாவரோடும் சமாதானமாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானமாயிருங்கள். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நான் கிறிஸ்தவர்களாகிய நாம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்களாகிய நாம், நம்முடைய வாழ்க்கையில் அந்த பழி வாங்குகிற எண்ணங்கள் நமக்குள்ளே வருகிறது இல்லவா?
கோபங்கள் பயங்கரமாய் வருகிறது அல்லவா? சிலருக்கு கோபப்படும் போது அவங்க மூக்கு மாத்திரம் வேர்க்கும். நான் பார்த்துருக்குறேன், மூக்கு வேர்க்கிற மாதிரி ஒரு கோபம் வித்தியாசமாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் பொறுமையாயிருங்கள், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று நாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். We should have a faith on God. ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். என்னோடய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரத்தக்கதான ஒரு வசனம் என்னென்னா, சங்கீதம் 37:5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்கிறதான அருமையான ஒரு வேத வசனம் என்னோட வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை இது கொண்டு வந்தது. When I started trusting Almighty God, நான் தேவனை அதிகமாய் நம்பி 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 விசுவாசித்து என்னுடைய வாழ்க்கையும் ஊழியத்தையும் செயல்படுத்தும் போது அநேக விதமான திருப்பங்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்தேன். பெரியமாரோட அநேக விதமான ஆசீர்வாதங்கள், எண்ணிலடங்காத நன்மைகளை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அருள் செய்தார். என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்திலும், என்னுடைய ஊழியங்களிலும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளும் வசனம் சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் அவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். உங்களோட வாழ்க்கையில் பூரண சமாதானம் வரணும்னா தேவனை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மனது உனக்கு வேணும். என்னுடைய எண்ணங்களிலே பரிசுத்தம், என்னுடைய செயல்களிலே பரிசுத்தம், எல்லா காரியங்களிலும் நடைமுறை பாவனைகளிலே பரிசுத்தம் என்று நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒரு மனதை வைத்து அதை பிராக்டிக்கலாக நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோமானால் ஆண்டவர் இனம் புரியாத சமாதானத்தை உனக்கு அருள் செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கை, நம்ப வேண்டும். We should have a faith on God. That's very very important in our life. நமக்குள்ளே பூரண சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, பிரியமானோர்களே, தேவன் நம் மீது வைத்த அளவில்லாத அன்மெஷரபிள் அன்பு, சிலுவையில் நாம் நம்முடைய சாபங்கள், ரோகங்கள், பாவங்கள், எல்லா சுகவீனங்கள் எல்லாவற்றையும் இந்த கோர சிலுவிலே கர்த்தர் சுமந்து தீர்த்து நம்மை விடுதலையாக்கி நம்மை மீட்டு நமக்கு மெய் சமாதானத்தை அவர் தந்துள்ளார். ஆகவே நாம் தொடர்ந்து இந்த லெந்து காலங்களிலே தேவனுடைய சமூகத்தில் நாம் கிட்டி சேர்வோம். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாக இருக்க கடவுள் இல்லையா? கொஞ்சம் ஜெபிக்கிறவர்கள் இன்னும் அதிகமாக ஜெபிக்கட்டும். கொஞ்சம் வசனங்களை தியானிக்கிறவர்கள் இன்னும் அதிகமான வசனங்களை தியானிக்கட்டும். ஒரு முறை டாக்டர் பில்லி கிரஹாம் அவருடைய செய்தியை நான் கேட்டேன். அவர் குறைந்தது 500 முறை வேதத்தை வாசித்திருக்கிறார். எனக்கு ஆடி போயிடுச்சு. 500 times, ஐ திங்க் மோர் தென் 500 times ஐ பிலீவ். அவர் சொல்லுகிறார், நான் ஒவ்வொரு முறை வேதத்தை வாசித்து முடித்தவுடனே அடுத்தபடியாக நான் வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு வசனமும் எனக்கு புதுவிதமான அர்த்தங்கள், புதுவிதமான வியாக்கியானங்களை எனக்கு கொடுக்கிறது என்று அவர் சொன்னார். ஸோ 500 times the man who lived with faith is a man of God. ஆண்டவர் வசனங்கள் அவருக்குள்ளே இருந்தபடினால் உலகம் முழுவதும் கர்த்தர் அவர் எடுத்து பயன்படுத்தினார். ஒரு சமயம் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் பிரசிடென்ட் எலெக்ஷன் வரும்பொழுது நிறைய பேர் அவரை ரெக்கமெண்ட் பண்ணாங்களாம். why can't you stand as a president of United Nations அப்படின்னு USA. அவர் சொன்னாராம், சிரித்து விட்டு சொன்னாராம், நான் அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய பிரசிடெண்டாக நான் இருப்பேன் என்றால் அந்த ஒரு தேசத்திற்கு மட்டும்தான் நான் தலைவனாக நான் இருப்பேன். when I read the word of God, when I preach the word of God, when I start doing the God's ministry, Lord will make me as a leader to the entire world அப்படின்னு சொன்னாராம். ஆம் பிரியமானவர்களே, அது உண்மை. இன்னைக்கு தேவனை சார்ந்திருக்கிற வாழ்க்கை வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அநேக லட்சங்களுக்கு, அநேக காரியங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவது உறுதி. பிரியமானவர்களே, ஒரே ஒரு பாடலை நான் பாடி முடிக்க ஆசைப்படுகிறேன். நம்ம ஜெபசந்தியோடு கூட அந்த பாடலை பாடுவோம். சிலுவையை நான் சுமந்து சென்றேன், உன் கொடுமையை சிரசில் அமிழ்ந்த பெற்றேன். கல்வாரி மேட்டிற்கு நான்
கால்நடையாய் சென்றேன், கல்வாரி மேட்டிற்கு நான் கால்நடையாய் சென்றேன், கல் நெஞ்ச பாதகனாய் களிப்புடனே நின்றாய், கல் நெஞ்ச பாதகனாய் களிப்புடனே நின்றாய். சிலுவையை நான் சுமந்து சென்றேன், உன் கொடுமையை சிரசில் அமிழ்ந்த பெற்றேன். உலகுக்காய் வந்தாலும் நான் உருக்குலைந்து மரித்தேன், உலகுக்காய் வந்தாலும் நான் உருக்குலைந்து மரித்தேன். என்னை நீ மறுதலித்தால் மனம் கசந்து அழுவேன், என்னை நீ மறுதலித்தால் மனங்கசந்து அழுவேன். சிலுவையை நான் சுமந்து சென்றேன், உன் கொடுமையை சிரசில் அமிழ்ந்து பெற்றேன். நாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள தேவனே, உம்முடைய உயிரை ஆண்டவரே எங்களுக்காக தியாகம் பண்ண ஜீவனுள்ள தேவனே, எங்களுடைய பாடுகள், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய துரோகங்கள், எல்லா காரியங்களையும் சிலுவையில் நீ சுமந்து தீர்த்து எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பினாலே ஆண்டவரே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து உம்முடைய ஜீவனை கொடுத்து மரித்து இன்றைக்கு நீ உயிரோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒன்றாகிலும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் அனுதினமும் உம்மை நோக்கி பார்க்க கத்த கிருபைதார், அனுதினமும் உம்முடைய சமூகத்தில் நேரத்தை செலவிட கத்த கிருபைதார், வேதத்தை வாசிக்கவும் உம்முடைய வசனங்களை தியானிக்கவும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்யவும் கத்த கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். நீ நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தீர் என்று வேதம் சொல்கிறது. எங்களாலான ஆண்டவரே நன்மைகளை மற்றவர்களுக்கு நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த லெந்து காலங்களிலே உம்மோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை கத்த தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய சுபாவங்கள் எங்களுக்குள்ளே பிரதிபலிக்க எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு ஜெபத்திலே நோடு கூட கலந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவைகள் ஆண்டவரே, அவருடைய குடும்பத்தின் தேவைகள், அவருடைய ஆவிக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் கத்த சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவருடைய கண்ணீரை துடைப்பீராக, அவளை ஆறுதல் படுத்துவீராக. ஒரு வாழ்க்கையிலே அவள் யோசிப்பதற்கு எண்ணுவதற்கு மேலான ஆசீர்வாதங்களை நீர் அருள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய சரீரத்திலே காணப்படுகிற சுகவீனங்கள் பலவீனங்கள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் சபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா விதமான சத்ரு அந்தகார கிரியைகளை உம்முடைய பரலோகத்தின் அக்கினி அதனால நீர் அனுப்பி நீ சுட்டரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். லார்ட் டெலிவர் them from all evil Father. எங்களை தாழ்த்துகிறோம் சாமி. மீண்டுமாக IMTVக்காக ஜெபிக்கிறேன். அவரோட டைரக்டர் ஸ்டாஃப் அனைவருக்காக ஜெபிக்கிறேன். அவள் செய்து கொண்டு வருகிற இந்த மகத்தான ஊழியங்களை ஆண்டவரே பன்மடங்கு ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளை சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் வழிநடத்தும் துதிகன மகிமை அனைத்தும் உங்களுக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் மீண்டுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணை நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து IMTVக்காக பாரத்தோடு கூட ஜெபியுங்கள். அவருடைய ஊழியங்களை தேவன் ஆசீர்வதிக்க ஜெபியுங்கள். தொடர்ந்து தேசங்களுக்கு நற்செய்தி என்ற ஊழியத்தின் சார்பில் மீண்டுமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you.